அதுக்கடுத்து தஞ்சாவூர்லேருந்து சாகுல் கேட்குறார், திருமணத்தில் போட்டா எடுப்பது தொடர்பாக என்டிஎஃப் நிர்வாக நிலைப்பாடு என்ன? என்டிஎஃப் சார்பாக நடந்த ஒரு திருமணத்திற்கு சென்று இருந்தேன். அங்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்தார்கள். என்டிஎஃப் நிர்வாகிகளிடையே அது ஒரு சர்ச்சையாக உருவானது. ஒரு சிலர் கூடாது என்றும், ஒரு சிலர் செல்ஃபோனில் எடுக்கும்போது கேமராவில் எடுத்தால் என்னவென்றும் விவாதம் செய்து கொண்டு இருந்தார்கள். இறுதியில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தார்கள். இது சம்பந்தமாக நிர்வாகிகளுக்கு சரியான விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். செல்ஃபோனிலும் குரூப் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறார்கள். அதையே சொந்த கேமராவிலோ குறைந்த செலவில் எடுத்தால் குற்றமாகுமா? பெண்களை மட்டும் தவிர்த்து எடுக்கலாமா என்று கேட்குறார். அதாவது பொதுவாக இது கல்யாணத்தை தனியாக வச்சுருங்க. இந்த ஃபோட்டோ உருவப்படம் ஃபோட்டோ எடுக்கிறதை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மார்க்கத்தில் உருவப்படங்கள் கடுமையாக தடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கே மலக்கள் வரமாட்டாங்க, ரஹ்மத்துடைய மலக்கள் வரமாட்டாங்கங்கிற அளவுக்கு ஹதீஸ் இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது, அதில் ரெண்டாவது கருத்து கிடையாது. அந்த உருவப்படங்கள் என்பதில் சில விதிவிலக்குகளும் மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அது என்ன, இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு பல ஆர்டிக்கல்லாம் ஆன்லைன் பேஜில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக உருவப்படங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த உருவப்படங்களில் சின்ன அளவில் இருக்கக்கூடிய படங்கள் மார்க்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. சின்ன இல்லா ரஹமன் ஃபீசோபின் ஆடையில் சின்ன அளவுக்கு உள்ள பொறிக்கப்பட்ட உருவங்களை தவிர என்றெல்லாம் சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாம்ப் சைஸ் உள்ளது, சின்ன சின்ன ஃபோட்டோக்கள் அது மாதிரி இருக்கும்ல, இது மாதிரியான விஷயங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மார்க்கத்தில் அது வைக்கலாம்னு வரையலான்னு தான் அர்த்தம். அது ஃபோட்டோவை எடுத்துக்கலான்னு அர்த்தமாக அது செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகள் விளையாடுவதற்கு பொம்மை போன்று செஞ்சு கொடுக்குறது. ஆயிஷா நாயகி என்ன செய்யணும், குதிரை பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ரசூல்லா கேட்பாங்க இது என்னண்டு. அந்த மாதிரி அந்த சம்பவம்லாம் வருது. இந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிறாத, பொம்மையும் உருவப்படம் ரெண்டு ஒன்று தானே. உருவப்படத்தை விட உருவப்படமாவது அது 2 டைமென்ஷன் தான் இருக்கும். பொம்மை 3 டைமென்ஷன் வந்துடும். அதோட கொஞ்சம் கூடுதலான விஷயம். அதுக்கே ரசூல்லா என்ன செய்யலை, தடுக்கலை. அதே மாதிரி வீட்டுக்கு ரசூல்லா வருவாங்க, ஒரு ஸ்க்ரீன் தொங்க விடப்பட்டிருக்கும், இதை எடுத்துருங்கன்றுவாங்க. அதுக்கு பிறகு அந்த ஸ்க்ரீனை ஒரு தலையணையாக தைத்து நம்ம யூஸ் பண்ணோம். அந்த உருவம் இருக்கும்போதே ரசூல்லா அதில் அமர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த உருவப்படம் மரியாதையான முறையில் மாட்டப்பட்டிருக்கும் போது ரசூல்லா கண்டிக்கிறாங்க. தரையில் போடப்படும் போது அதில் உட்காந்துக்குருவாங்கன்னு வருது. அப்போ அதுக்கு மதிப்பு கொடுக்குற விதமாக இருக்கிற உருவப்படங்கள் தான் நமக்கு கூடாது அப்படிங்கிறது இதிலேருந்து விளங்கிக்கிறோம். இப்படி வகையாக இருக்கிறது. இப்போ நம்ம டெய்லி நீங்கள் பேப்பர் வாங்குறீங்க, உருவப்படம் கூடாதுங்கிறதுல எந்த குழுவும் கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் ஒரு டெய்லி பேப்பர் உங்களுக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்? எல்லா பேப்பர்லையும் ஏதாவது உருவம் இருக்க தான் செய்யும். எந்த வார பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி, மாத பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி, டெய்லி பேப்பராக இருந்தாலும் சரி, அதில் உருவப்படங்கள் இல்லாத பத்திரிக்கையே கிடையாது. அப்போ உருவப்படங்கள் அதில் வருதுங்கிற அது கூடுமான்னா அதில் என்ன உருவப்படத்தில் அதில் மதிக்கவா செய்கிறோம்? உருவப்படத்தை செய்தியை படிப்போம், முடிச்ச பிறகு தொடச்சி கையை தொடச்சி போட்டு போயிடுவோம். யார் உருவமெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அந்த உருவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாத முறையில் இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்வதில்லை, நம்ம தடுக்கப்பட்டதாக கருதுவதில்லை. இல்லைன்னா அதுவும் கூடாதுன்னு சொல்லணும். உருவப்படமே கூடாதுன்னா அதுவும் கூடாதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அது மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ்புக்குனாலே உருவம் தானே, ஃபேஸுன்றாலே முகம்னாலே உருவம் வந்துச்சா இல்லையா? அப்போ ஃபேஸ்புக்குனா முகநூல் தானே, முகத்தை காட்டக்கூடிய ஒரு நூல் தானே. உங்கள் ஃபேஸை காட்டுறீல்ல. அப்போ ஃபேஸ்புக்குங்கிறதுல என்ன இருக்குது? ஃபேஸ் தான் இருக்குது. பல விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க, பல படங்கள் எடுத்து இமேஜில் போடுறீங்க. அப்போ இந்த மாதிரியான உருவங்கள் போடலாமான்னு கேட்டால் இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும்னு கேட்டால், இதை ஒரு மரியாதை கொடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி ஒரு கண்ணியப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, அல்லது சும்மா சாதாரணமாக அந்த பேப்பரில் அடித்து விட்றாங்கல்ல அந்த லட்சணத்தில் வச்சுருக்கிறீங்களான்னு சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் பயன்படுத்துகிற உருவங்களுக்கு நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்படவே இல்லை. நடப்பாதையில் என்ன செய்யறான், உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்கானா, வரைஞ்சிட்டு போகிறான், மிதிச்சுட்டு தானே போக போகிறீங்க. அதில் ஒரு குற்றமும் வராது. அதை அது மரியாதையார் ஸ்க்ரீனில் தொங்க விட்டு போடுறது, அதுக்கு பத்தி சாம்பிராணி கொளுத்துறது, மரியாதையை எடுத்து வைத்துக் கொள்வது, அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை தான் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படை நீங்கள் பார்க்கும்போது
பொதுவாக இந்த ஃபோட்டோ இந்த இதெல்லாமே வந்து சின்ன சைஸுங்கிறதுலாம் அடங்க போகுது. எதுவாக இருந்தாலும் சரி, கேமராவுக்கு ஒரு சட்டம், செல்ஃபோனுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபோனு கேமராவிலலாம் வரக்கூடிய அந்த அந்த படங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நிலையானது கிடையாது. அது வந்து எடுத்துக்காட்டுதே தவிர அந்த ஒரு பேப்பரில் வரைகிற ஒரு படம் வந்து பேப்பர்லேயே இருக்கும். ஃபோனில் வந்து என் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது, ஃபோன்லேயே இருக்காது. நவட்டி விட்டால் வேறு படம் வந்துடும், தள்ளி விட்டால் வேறு படம் வந்துடும். அதில் நிலைத்தன்மை இல்லாதது, சும்மா காட்டப்படுதே தவிர அதில் எந்த ஒரு வரைதலுமே இல்லை. ஃபோனில் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் வந்து அதிலே அப்படி நிற்க நிற்காது. நீங்கள் எடுத்துக்கொண்டா அதில் டிஸ்பிளே காட்டலாம். ஆனால் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் அதில் தான் அது இருக்கும். வேறு பேப்பரில் வேறு படம் வரைய முடியும், அதுக்கு மேலே வரைய முடியாது. அப்போ ஒரு பேப்பரில் வரைகிறது, செவத்தில் வரைகிற உருவங்கள் என்பது வந்து நிலைத்தன்மை உள்ளது. நிலைத்தன்மை உள்ளது தான் உருவம்னு சொல்லணும். இது நிலைத்தன்மை உள்ளதா? ஒரு கம்ப்யூட்டரில் படத்தை காட்டினாங்கன்னா அது நிலைத்தன்மை உள்ளதா? கிடையாது. என்னையே காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கேன். அதை தள்ளி விட்டு வேறு படத்தை ஓப்பன் பண்ணால் அது வந்து தெரியும். அதை தள்ளி விட்டு வேறு ஒன்றுன்னா வேறு தெரியும். குரானை புக்கிட்டால் குரானும் தெரியும், அதிச புக்கை தெரிஞ்சு அது தெரியும். அது எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. அதாவது ஒரு கண்ணாடியில் வந்து இப்போ உதாரணமாக இந்த ஃபோட்டோவை சேர்த்து விளங்கிறேன். உருவம் வரைகிறதுக்கு இந்த ஃபோட்டோங்கிற கூட வித்தியாசம் வழங்குறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆள் அங்கே ஒரு தூரத்தில் நிற்கிறார். நீங்கள் என்ன செய்றீங்க, முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கிறீங்க. அந்த கண்ணாடியில் வச்சு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அங்கே நிற்கிறாரு. இந்த பக்கம் முகம் பார்க்குற கண்ணாடி அவருக்கு நேரம் காட்டுறீங்க. காட்டிட்டு இந்த கண்ணாடி வழியாக நீங்கள் அவரை பார்க்குறீங்களா? சரி, இந்த கண்ணாடியில் அவர் இருக்கிறார்ல, இது என்னது? இது என்ன உருவப்படமாக? இது அவர் அங்கே இருக்கிறாரு. சரி, இருக்கிற அவரை வந்து இதில் காட்டுறீங்க. இந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க, அவர் தெரிகிறார். இந்த கண்ணாடியில் அவர் இருக்கிறனால இது உருவப்படம் வந்து விட்டது. ஆனால் உங்களே நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்க்குறீங்க, அது உருவப்படமா? ஆனால் உருவம் தான். அது உருவம் உங்களை தானே பார்க்குறீங்க. கண்ணாடியில் முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்கள் உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் உருவத்தை பார்த்தாலும் அதை படம்னு சொல்லுவீங்களா? யாராச்சும் சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா அது நிலைத்தன்மை இல்லாது, எடுத்து காட்டுதே தவிர நீ உட்காந்து வரையவெல்லாம் கிடையாது. அது எடுத்து காட்டுற ஒரு கணக்கில் வந்துடுது. முகம் பார்க்குற கண்ணாடியில் தெரிகிற உருவம் வந்து உருவப்படம்ங்கிற கணக்கில் வருமானா வராது. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபோன்லாம் வரக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து அது காட்டுனா தெரியும், காட்டாடி தெரியாது, அவ்வளோதான். அதில் அது நிலைச்சி நிற்காது. நிலைச்சி நிற்காமல் உள்ள அது கண்ணாடியில் எப்படி எடுத்து காட்டுகிறதோ, ஒரு கண்ணாடி வழியாக எங்கேயோ இருக்கிற பில்டிங்கை பார்க்கலாம், ஆட்டை பார்க்கலாம், மாட்டை பார்க்கலாம், மனுஷனை பார்க்கலாமோ அந்த மாதிரி தான் இது வந்து வேறு ஒரு மெத்தடில் எடுத்து காட்டுகிறது. கண்ணாடியில் உள்ள அதே டெக்னாலஜி இல்லாட்டாலும் வேறு ஒரு முறையில் எங்கேயோ உள்ளதை எடுத்து காட்டுகிறது. அப்போ எடுத்து காட்டுறது தான் இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளேன்னு வரும் பொழுது இதை எப்படி நீ தடுப்பீங்க? அப்படி தடுக்கிறதுக்கு இது மார்க்கத்தில் தவறு இல்லைங்கிற காரணத்தினால தானே அனைவருமே அந்த வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நானும் எனக்கும் ஃபேஸ்புக் வச்சுருக்கேன், நீங்களும் வச்சுருக்கிறீங்க, கேள்விக்கிட்ட நீங்களும் வச்சுக்கிறீங்க, நானும் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் உருவப்படம் கூடாதுன்னு ஃபத்வா கொடுக்குறாரு, அவரும் வச்சுருக்கிறாரு. எல்லோரும் எதுக்காக வச்சுருக்கிறோம்? இதில் அது சேராதுன்னு விளங்கி வச்சுருக்கிறோம். உருவம் தான் இருக்குது, இது உருவத்தில் வராது, இதென்ன வரைஞ்சா வச்சுருக்குறோம். அதாவது நான் வேற கண்ணு வந்துடும், நோட்டினா இது போயிடும், இதை போட்டால் அது வந்துடும், இப்படிங்கிற மாதிரி தான் நினைஞ்சிருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். அதனால் உருவமாக தெரிந்தாலும் உருவமாக தெரிவதெல்லாம் உருவம் கிடையாது. உருவம்னு சொன்னால் பெயிண்ட் பண்ணணும், அதில் இருக்கணும். நீ நவண்டாலும் சரி போனாலும் சரி அதே இடத்துல அது இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் உருவங்கிறது. உருவங்கிற என்னென்னு கேட்டால், உருவமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் சரி, 2 டைமென்ஷனாக இருந்தாலும் சரி, 3 டைமென்ஷனாக இருந்தாலும் சரி, அதுலேயே நிலைத்தன்மை இருந்தால் தானே அது உருவப்படம்னு சொல்ல முடியும். அது ஒரு கண்ணாடி, எது வருது அதெல்லாம் காட்டும்னா அது இப்படி உருவப்படமாகும்? போகிறது வரதெல்லாம் காட்டுற கண்ணாடின்னு சொன்னால் அதில் தெரிஞ்ச காரணத்தினால் அது உருவப்படம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதனால் இது வந்து அந்த நவீன சாதனங்களில் எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த உருவப்படங்கள்ங்கிற கேட்டகரியில் வரவே வராது. ஒரு விஷயமாச்சு. அதே நேரத்தில் வந்து அந்த கேமராவில் இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா, கேமரா கொண்டாந்து எடுக்கும்போது மட்டும் சில பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் ரெண்டு ஒன்று தானே? கேமராவில் எடுக்கக்கூடாது, ஃபோனில் எடுக்கலாங்கிறீங்க. ஃபோனில் எடுக்கிறதும் கேமராவில் எடுக்கிறதும் பெரும்பாலும் ரெண்டு சமந்தான்.
இன்னும் சொல்லப்போனால் கேமராவில் எடுக்கிறத வந்து மறுபடி நீங்கள் அதை பார்க்குறதா இருந்தால் மறுபடியும் ஃபோனுக்கு கொண்டு போய் அதில் ஒரு டெவலப் பண்ணி பார்க்க முடியும். கேமராவில் உள்ளது ஃபோனில் அப்படி உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை தான் கூட நீங்கள் சொல்லணும். அப்போ ஃபோனு கேமரா இப்படிலாம் வேறு இது நவீன சாதனம். இது வந்து எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஒரு டெக்னாலஜியில் செஞ்சிகிட்ருக்குறாங்க. அப்படின்னு விளங்கிட்டோம்னு சொன்னால் அப்போ கேமராவில் எடுக்கிறது ஃபோனில் எடுக்கலாம்னு சொன்னால் கேமராவில் எடுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டு செலவு அந்த மாதிரி வகையில் நம்ம வீடியோவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். வீடியோ கல்யாணத்தை என்ன செய்கிறாங்க, வீடியோ எடுப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம் விரயம் பண்ணுறீங்க? கல்யாணங்கிறது வீடியோவில் எடுத்து விரயம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி விரயம்ங்கிறதுக்காக வேண்டி கடந்த காலங்கள் நம்ம சேர்ந்துக்கிட்ட அந்த காலத்தில் கேமரா வாடகைக்கு எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தன் வந்தானா ஒரு 5000 ரூபா கொடுத்து கேட்பாங்க, எதுக்கு இப்படி காசு செலவழிக்கிறேன்னு கேட்டோம். அந்த அந்த கட்டத்தில் விரயம் செய்வது தேவைதானா? இதில் இப்போ உள்ள விஷயத்தில் விரயம் கிடையாது. ஃபோனில் நீங்கள் என்ன விரயமாக போகுது? 10 காசுக்கு செலவு கிடையாது, வழங்குதா? அந்த பொருள் விரயம்ங்கிறதுக்காக வேண்டிய ஒரு காலத்தில் வீடியோ கேமரா வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. ஏற்கனவே செலவு அள்ளிக்கிட்டு போகுது, இதை வேறு எக்ஸ்ட்ரா செலவாக்கி விட்றாங்க அப்படின்னு நம்ம கண்டிச்சிருக்கிறோம். அந்த கண்டிப்பு வந்து இப்போ உள்ள ஃபோனில் எடுக்கிறதுக்கு பொருந்தமானா பொருந்தாதையே. இதுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டும் இல்லை, இதுக்கு எந்த ஒரு செலவு இருக்கிற ஃபோனில் நீங்கள் எடுத்துக்கிற போறீங்க. அந்த அந்த காரணத்தை காட்ட முடியாது. அதே நேரத்தில் எதை காட்டலாம்னு கேட்டால், இந்த கல்யாண காட்சிகளில் வந்து சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் இருக்கும். பல விதமாக மக்கள்லாம் இருப்பாங்க, அலங்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, சில மேலாடைகள் விலகின நிலையில் இருப்பாங்க. அதையெல்லாம் போய் எடுத்து பரப்பி விட்ருவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தடுக்கணும். அதெல்லாம் பொது இடத்துல எடுக்காதீங்க. கல்யாணங்கிற இடத்துல பல மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களோட பிரைவசின்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தர் எடுக்கிறதா இருந்தால் அவர் ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் எடுக்கணும். சாப்பிட்றதெல்லாம் போட்டு எடுப்பாங்க, உட்காந்து கொஞ்சம் அவர் வைக்கப்படுவார் சாப்பிட்றாரு, அதையெல்லாம் போட்டு வீடியோவில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தருடைய தனிமையை பாதிக்கிற விதம்னு வரும் பொழுது அந்த காரணத்துக்காக நம்ம தடுக்கலாம். அதனால் இது மார்க் அடிப்படையில் இதை கூட அதெல்லாம் சொல்ல இயலாது. விரும்பின ஆளுக்கு என்ன செய்வாங்க, ஒருத்தர் ஒரு பக்கத்தில் தெரிஞ்ச ஆளை பார்த்தோம்னா செல்ஃபி எடுத்துக்கிறோம்பாங்க. இதெல்லாம் குற்றத்தில் வருமானா வராது, வழங்குதா? இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம், 10 பேர் நின்றுக்கிட்டு ஒரு செல்ஃபி என் கூட எடுக்கணும் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம அலோவ் பண்ணுறோம்? எதுக்கு நம்ம அதை வந்து தடுக்கிறது இல்லை என்று கேட்டால், இதை கொண்டு ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிற போகிறதும் கிடையாது. இது நிலையான உருவமும் கிடையாது, வழங்குதா? ஒரு வந்தால் நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான், ஒரு ஆசைப்பட்டு எடுத்துக்கிறானே தவிர அதில் வந்து தடுக்கிறதுக்கு ஒரு அம்சம் ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தான் நம்மளும் கூட அதை கண்டுக்கிறது கிடையாது. அதனால் இதை ஒரு சர்ச்சையை ஆக்காமல் எடுத்துகிட்டு போகிறான்னு விட்டுற வேண்டியதான், வழங்குதா? ஆனால் என்ன செய்யணும், அந்த பெண்கள் பகுதி எடுக்கிறது வேறு வேறு அந்த அந்த மனிதர்களை விரும்ப மாட்டார்கள்ல. ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு, அதை போய் எடுத்து அவர் ஒத்துக்குருவாரா? எடுக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய தனிமை அது. அவர் பல் விளக்கிட்டு இருக்கும்போது விட்டு இருப்பாங்க. அப்படி நிலையில் இப்போ தன்னை காட்சிப்படுத்த ஒருத்தர் விரும்ப மாட்டார். பிரஷ் எப்படி தேய்ச்சி ஒரு மாதிரி நுர தள்ளிகிட்டு இருக்குமா, அதை போய் உட்காந்து படம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து எதை எடுப்பதை விரும்ப மாட்டானோ அந்த மாதிரியான ஒரு இடங்களை எடுப்பது வந்து அவனுடைய தனிமை பாதிக்குது, அவனுடைய பிரைவசி பாதிக்குது, அவனுடைய சிறு ரகசியம் பாதிக்குது. எங்கள் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? ஒரு எட்டி பார்க்கும்போது என்ன செய்யற ரசூலுல்லாஹ், நீ வந்து கண்ணை குத்திடுவான் எட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா என்னது, அவங்களுக்குன்னு உள்ள ஒரு பிரைவசி அது. அந்த பிரைவசியில் இதெல்லாம் அடங்கும். ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பிரைவசியெல்லாம் பாதிக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க. பல விதமான ஜோக் பண்ணிவிட்டு தமாஷ் பண்ணிவிட்டு ஒரு செய்வான். இதை யாரும் எடுக்க மாட்டாங்கன்ட்டு ஒரு டான்ஸ் கூட ஆடிக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். இவன் எடுத்து பரப்பி விட்ருவான். அடே, நான் உன்னை எடுக்க சொன்னேன்னா என்கிட்ட கேட்டியா? நீ எடுக்கிறவங்க நான் மட்டும் சும்மா உட்காந்துருப்பேன்ல. அப்போ சில சேட்டைகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம நண்பர்கள் தானே அப்படிங்கிற அளவில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பாட்டுக்கு எடுத்து பரப்பி விட்டீங்கன்னா அவன் வெட்கப்படுவான். இது இப்படி செஞ்சு விட்டாங்களே, நமக்கு நண்பர்கள் மத்தியில் இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வேட்டி மடித்து கட்டிக்கிட்டு நிற்பான் ஒரு 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 மாதிரியான கெட்டப்பில். அதை எடுத்து போட்டால் ரவுடி மாதிரி தெரியும் வெளியே பார்த்தா. அவன் விரும்ப மாட்டான். அப்போ எந்த ஒரு மனிதன் வந்து எதை விரும்ப மாட்டானோ அதெல்லாம் அவனுடைய பிரைவசி, அவனுடைய தனிமை. அனுமதி கேட்டு வீட்டுக்குள்ளே போகணும்னு மார்க்கத்தில் இருக்குல்ல, அந்த கேட்டகரியிலலாம் வந்துடும். அந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் செல்ஃபிங்கிற பேர்லையோ வேறு ஃபோட்டோக்களையோ வீடியோக்களையோ அதெல்லாம் எடுத்துடக்கூடாது. அவங்கள உடன்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அப்படி இருந்தால் தான் அவங்க சம்மதத்தை பெற்று தான் என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும். அதை ஆபத்தில் வச்சுக்கலாம்.